வசனம் சொல்லுது, மார்க்கு 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். உங்களுக்கு இதுவரைக்குமே செய்த காரியங்கள் எல்லாத்தையுமே நன்மையாக செய்திருக்கிறார். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கானதை எடுத்து அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். உங்களுக்கானதை உங்களுக்காக செய்திருக்கிறாரு, இனியும் செய்வார். நீங்கள் அவருக்காக என்ன செய்திருக்கீங்க என்ற விதமாக யோசித்து பாருங்கள். முடிந்த மட்டுமாக அவரை பற்றி யார்கிட்ட ஒரு ஆட்டையாக சொல்லுங்க. அது நம்ம மீது விழுந்த கடமை கூட. நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாது. உண்மைக்கும் மகிமைக்காக வேண்டி தான் கர்த்தரை தேடணும். அதே நேரத்தில் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், சில காரியங்கள் என்னோட வாழ்க்கை செய்யுங்கப்பா. அதே மாதிரி அவரும் நம்ம வாழ்க்கையில் நம்மகிட்ட சில காரியத்தை நினைப்பா. எனக்காண்டி என்னுடைய மகன் இதாக செய்ய மாட்டானா, என்னுடைய மகள் இதாக செய்ய மாட்டானா. நீங்கள் அவர்கிட்ட அதிசயத்தை அற்புதத்தை பெற்று பண்ணிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க. அதை பற்றி அந்த ஆசீர்வாதத்தை பற்றியாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்கள். அதை நிமித்தமாவது ஒரு ஆளாவது கர்த்தரை அறிந்து கொள்ளட்டுமே. உங்கள் நிமித்தமாக ஒரு ஆளாவது கர்த்தரை அறிந்து கொண்டார்னா பரலோக ராஜ்யம் உங்கள் நாமத்தின் நிமித்தமாக மகிமைப்படுமா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாக செய்திருக்கிறார், செய்வார். முடிந்தால் நீங்களும் அவருக்காக சில காரியங்களை செய்யுங்க. ஆமென்.